டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பாஸ்கர், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள், எது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, திமுக முதன்மை செயலாளர் கே.என். நேரு, துணை பொதுச் செயலாளர் ஐ. பெரியசாமி ஆகியோர் திமுக தலைவர் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தினுடைய ஆலோசனையினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், 1ஆம் தேதி டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளார் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின். டெல்லியில இந்திய கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்கிறார். ஜூன் 1ஆம் தேதி இதற்காக டெல்லி புறப்பட்டு செல்ல உள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய நூற்றாண்டு நிறைவு விழா நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தின் வாயிலாக கலந்து ஆலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. அதே நேரத்தில் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு என்பது முடிவுற்று வாக்கு எண்ணிக்கையின் போது திமுகவுடைய முகவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், செயல்பாடுகள் குறித்தும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இந்த கூட்டத்தின் வாயிலாக வழங்க உள்ளார். அந்த வகையில் பார்க்கும்போது டெல்லி பயணம், வாக்கு எண்ணிக்கையின் போது திமுகவினுடைய செயல்பாடுகள், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய நூற்றாண்டு நிகழ்ச்சிகள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.